வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நரேஷ்யாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ராகுல் காந்தி முறியடிப்பதற்கு அவங்க இன்னொரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்களே. இப்போ வரலாறுன்னு சொன்னதுனால இப்போ பாஜகவுடைய வரலாறு பார்க்கிற பொழுது இப்போ குஜராத்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் அடித்து நொறுக்கப்படுது. அங்க ஒரு கலவரம் சூழ்நிலை நிகழுது. காங்கிரஸ்காரர்களும் திருப்பி அடிக்கிறாங்க. அந்த சம்பவத்தையும் பார்க்கிறோம். அப்போ இந்த பூஸ்ட் அப் பண்றாங்களா? அடுத்த பாஜக இதை செய்ய துடிக்குதா? நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? ராகுல் காந்தியோட வளர்ச்சியை அவங்க விரும்ப மாட்டாங்க. என்ன காரணம்னா, ரேபரேலியில கிடைத்த மாபெரும் வெற்றி, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிஜேபி அடைந்த தோல்வி, இந்த ரெண்டுக்கும் காரணம் ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ்ங்கிறதா கருத்து. தோ லடுக்கே ஃப்ரம் யூபி, இதுதான் இந்தி பத்திரிகைகள் சொல்றதுக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து ரெண்டு பையங்க, யாருன்னா அகிலேஷும் ராகுலும். ஸோ அவங்க பிஜேபியை கழுவி ஊத்திட்டாங்க என்பதுதான் இந்தி பத்திரிகைகளை படிச்சீங்கன்னா அது தெளிவா தெரியுங்க. அப்ப இந்த தோல் அடுக்கே வளர்றத எப்படி பிஜேபி விரும்பும்? அது போக பீகார்ல இப்ப இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதுங்கிறது ரொம்ப கடினமான சூழல் மாதிரி தான் தெரியுது. காரணம், பீகார்ல தொடர்ந்து 10 பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. எல்லாமே இந்த ஆட்சி காலத்துல கட்டினதுதான், இவங்களோட 10 வருஷம் ஆட்சி காலத்துல கட்டினதுதான். 10 பாலமும் இடிஞ்சு விழுந்துருச்சு. நிதிஷ்குமார் ரொம்ப 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 கடினமான சூழல்ல இருக்கிறாரு. அப்ப ராம்விலாஸ் பாஸ்வான், ஜனதாதள் யூ மற்றும் பிஜேபி இந்த கூட்டணி அங்க வெற்றி பெறுமானா, இப்ப இருக்கிற புள்ளி விவரங்களின்படி வெற்றி பெறுவது ரொம்ப கடினம். இது போக கோதுமை பற்றாக்குறை, பல பல விஷயங்கள் வருது. நீட்டு விவகாரத்துல பாட்னால ஏற்பட்ட கைதுகள், ஹரியானால ஏற்பட்ட கைதுகள், இது எல்லாமே வெட்ட வெளிச்சமா இருக்கு. என்டையர் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அகேன்ஸ்டா இருக்கு. அக்னிவீர் திட்டத்துக்கு அகேன்ஸ்டா உத்தரப்பிரதேசமும் பீகாரும் தான் கொடி பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள பிரதமர் வரவே மாட்டேன்றாரு. அக்னிவீர் திட்டத்துக்குள்ள வர மறுக்கிற பிரதமர் ரஷ்யால போய் உக்ரைன் போரை நிறுத்தணும்னு பேசுறாரு. சரி, ராணுவம் எவ்வளவு முக்கியமானதுன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. ராணுவ வீரர்களுக்கு நம்ம மிகப்பெரிய அந்தஸ்து மரியாதையும் கொடுக்குறோம். ராணுவத்துல நீங்க ஆள் எடுத்துட்டு 23 வயசுல 4 வருஷம் கழிச்சு நீ வீட்டுக்கு போப்பா என்று சொல்வது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். அது என்ன ஸ்கீம்? அது யாரோட ரெக்கமெண்டேஷன்? அப்ப 4 இயர்ஸ்ல ஒரு செட் வெளியில வருது. அந்த செட்ல இருந்து நீங்க 75% ராணுவத்துக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருந்தா அது வேற விஷயம். அது 4 இயர்ஸ் பயிற்சியா எடுத்துக்கிடலாம். இன்சூரன்ஸ் பேக்கேஜ் தான் நிவாரணங்கிற மாதிரி இப்போ அப்படிதான் அறிக்கை வருது. ராகுல் காந்தி பார்லிமெண்ட் பேச்சில் சுட்டி காட்டின அந்த பஞ்சாப் அக்னிவீருக்கு நிவாரணம் கிடைக்கலன்னு அவங்க அப்பாவோட வீடியோ எல்லாம் டேக் பண்ணியிருந்தாங்க. இன்சூரன்ஸ் பேக்கேஜ் தான் நிவாரணம் என்கிற ரீதியில இப்போ அதுக்கான பதில் தரப்படுகிறது. இப்படியான குறைபாடுகளை சுட்டி காட்டும் போது அதை இதுவரைக்கும் இப்படியான குறைபாடுகளை சுட்டி காட்டினதை மோடி அவர்கள் எதிர்கொள்ளவில்லை. மோடியோட அரசியல்லையே இது இல்லை. அவரோட பொலிட்டிக்கல் டிக்ஷனரியிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெறல என்றால் அவர் கடைபிடிக்கிற உத்தி என்னன்னா, புறக்கணித்து விட்டு வெளிநாடு செல்வதுங்கிறது அவர் கடைபிடிக்கிற உத்தி. அவர் கீழே இருக்கிறவங்க, இந்த சேர்மன் மாதிரியான மாஸ் கம்யூனிகேஷன் ஃபார்மர் சேர்மன் மாதிரியானவங்க பத்திரிகைகள்ல இந்த மாதிரியான கருத்து உருவாக்கங்களை உருவாக்குறாங்க. இல்ல, நீங்க சுட்டிக்காட்டினது போல அடுக்கடுக்கான கேள்வியில முன் வச்சிங்க இல்லையா? இப்போ மோடியினுடைய ஆட்சியில அக்னிவீர்ல இருந்து, நீட் பிரச்சனையில இருந்து, இப்போ ராகுல் காந்தி முன்னெடுக்கிற பிரச்சனைகள் வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் மையப்படுத்தி நிதிஷ்குமாரும் இல்ல நாயுடுவும் என்ன செய்துட்டு இருக்காங்க? இப்ப ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருந்தா அவர்கள் யார் பக்கம் இருக்கணும்? ராகுல் காந்தி பக்கம் தானே நிற்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்குல்ல? இல்ல, அது வரமாட்டாங்க. என்ன காரணம்னா, 100 சீட் உள்ள ஒரு மேஜர் பார்ட்டி, 240 சீட் உள்ள ஒரு மேஜர் பார்ட்டி, இப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். இந்த இந்தியன் டெக்ஸ்ட 100 சீட் உள்ள ஒரு கட்சியோட கூட்டணி அரசு அமைப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அந்த கட்சிக்குமே அது நல்லது இல்லை, ராகுல் காந்திக்கே நல்லது இல்லை. என்னன்னா, பயங்கரமான கூட்டணி கட்சிகளோட நிர்பந்தம் ரொம்ப வந்துடும். அதிகபட்சமா 200 சீட்டு, 198 சீட் எடுத்த ராஜீவ் காந்தி 1989 நான் ஆட்சி அமைக்க விரும்பல, 1984 தேர்தல 400 சீட்டு, 89 தேர்தல பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. ஆனா அவர் ஆட்சி அமைக்க விரும்பல. அவர் தான் தனிப்பெரும் கட்சி. 200 சீட்டை வச்சு ஆட்சி அமைக்கலாம். 240 சீட்டை வச்சு ஆட்சி அமைக்கும் போது 200 சீட்டை வச்சு ஆட்சி அமைச்சிருக்க முடியாதா? நான் ஆட்சி அமைக்க விரும்பல, ஏன்னா மக்கள் என்னைய எதிர்கட்சியில் அமர சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சி அமைக்கல. அதுவே முடியல என்பது 100 சீட்டோட ஆட்சி அமைத்தால்
இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் ஆளுக்கு ஒரு பக்கமா வந்து அவங்க டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அது நல்லதே இல்லை. 2-3 இயர்ஸ் வந்து எதிர்கட்சி அரசியல் பண்றதுங்கிறது தான் பெஸ்ட் ப்ரொபோசிஷன். நாயுடுவை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அவர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். என்ன காரணம்னா சிம்பிளி வந்து ஜெகன் கையில 12 ராஜ்யசபா எம்பி இருக்காங்க. அதை தாண்டி வந்து மத்திய அரசாங்கத்தால வேற எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஸோ 2 பேரையுமே அது பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகுது. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் தான் அவருக்கு இருக்காரு. அடுத்த வருஷம் அவருக்கு தேர்தல். ஸோ எதுவாக இருந்தாலும் 2026 வரைக்கும் தேசிய அரசியல்ல அரசுக்கு பெரிய நெருக்கடி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா இருக்கிறத ரசிக்கிறாரு. அவர் ரொம்ப ரசிக்கிறாரு. அதான் அவர் நல்லதுன்னு நினைக்கிறாரு. காரணம் ஒன்று, இந்தியா முழுவதுமான அரசியல், அந்த அரசியல்ல வந்து ஒரு ஓட் கான்வாசிங் லீடரா அவர் உயர்றாரு. ராகுல் காந்தி வட இந்தியால ஒரு தலைவர், பப்ளிக் ஒரு பெரிய அளவுக்கான பப்ளிக் பெர்செப்ஷன் உள்ள தலைவர். தென்னிந்தியால ஏற்கனவே அவர் வந்து இப்ப தமிழ்நாட்டில் நீங்க எந்த சர்வே எடுத்தீங்கன்னாலும் மோடியா ராகுலான்னு கேட்டா ராகுலுக்கு 70% வந்துடும் ஆதரவு. ஆனா அவரோட ரீச் எங்க கூட்டணும் அப்படின்னா மத்திய பிரதேசம் முக்கியமா, அதே மாதிரி குஜராத். இப்ப அதுக்கான முயற்சியில தான் அவர் இருக்கிறாரு. வடகிழக்கு மாநிலங்கள்ல பெரும்பாலும் வந்து பிஜேபியோட அந்த இது தணிஞ்சிருச்சுங்க. 3 தேர்தல் வருது, அதுல வேற நமக்கு தெரியும். ஆனா இப்ப அதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஹரியானால ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து கூட்டணிக்கு வருமாங்கிறது சந்தேகமா இருக்கு. பழைய மாதிரி அவங்க பஞ்சாப் பாணியில் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கூட்டணி வரல அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடணும். ஆனா அது ராகுல் காந்திக்கு ஒரு சவால் தான். என்னன்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியோ அந்த 2 பேருமான ஒரு அந்த அந்த காம்பினேஷன் வந்து ஹரியானால எடுபட்டுச்சு. ஆட்சியை வந்து அவங்களால பிடிக்க முடிஞ்சதுன்னா, ஏன்னா அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஹரியானாவோட ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட பாதி அளவுக்கான சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கான பெரும்பான்மை இருக்கு. இன்னொரு பாதியில வந்து பிஜேபிக்கான பெரும்பான்மை இருக்கு. சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அங்க ஏற்கனவே இருக்கிற பிற கட்சிகளோட ஓட்டு வங்கி பெரியும். பிஎஸ்பி வந்து தனியான ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்கு. அப்போ இந்த ஒரு 4 முனை போட்டி வரும்போது அது ப்ராபபிலி காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்தியோட அந்த ஒரு கரிஸ்மா உயர்வு காரணமாக அட்வான்டேஜா அமைஞ்சதுன்னா, மகாராஷ்டிராவும் அட்வான்டேஜ் அமையும், ஜார்க்கண்டும் அட்வான்டேஜ் அமையும், ஹரியானாவும் அமைஞ்சது அப்படின்னா 2025க்கான அரசியல் களம் அதுல செட் ஆகுது. நிச்சயமா. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.